அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன அரசியலமைப்புல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பின் முகவுரை. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு பார்ப்போம். சிலபஸ்ல அது முடிச்சிருக்கிறோம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முகவுரை தான். சரிங்களா? அந்த முகவுரையை பத்தி நம்ம இந்த வகுப்புல டிஸ்கஸ் பண்ணப்போம். சரிங்களா? அரசியலமைப்பின் முகவுரை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? முகவுரை அப்படிங்கிறது இதுல என்ன பாத்தீங்கன்னா, முகவுரை அதுல பொருள் இருக்கு. ஒரு அரசியலமைப்புக்கு முகமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி முகவுரை. அவ்வளவு. நம்ம எப்படி நான் இருக்கிறேன்னா எனக்கு நம்ம முகம் இருந்தாதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரிதான். சரிங்க. சரி. இந்த முகவுரை முதலில் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இடம்பெற்றது. உலகத்திலே எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முதலாக முகவுரை இடம்பெற்றதுன்னா அமெரிக்கா. இது அமெரிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? யுஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அதுல இருந்து எடுத்து முடிச்சு. அடுத்து இந்தியா இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று அரசமைப்பு முகவுரை கூறுகிறது. சரி சார், உங்க நாடு இந்திய நாடு எப்படி ஆடு? இறையாண்மை உள்ள. அது என்ன சார் இறையாண்மை? விளக்கமாக பார்க்க போறோம். சரிங்க. இறையாண்மை உள்ள மக்களே அதிகாரம் கொண்டவர். இறையாண்மை உள்ள சமதர்ம எல்லாரும் சமம்தான். சமய சார்பற்ற இந்திய அரசாங்கம் சமய சார்பற்ற அரசாங்கம், எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றார். மக்களாட்சி, எந்த ஆட்சி நடைபெறுதுன்னா மக்களாட்சி. யாரு ஆட்சி செய்வாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. குடியரசு, குடிமக்களால் ஆன அரசாங்கம். நம்மளுடைய அரசு முறை எப்படி இருக்கா? குடியரசு. நம்ம தான் நம்மளுடைய அரசாங்க முறைகளை உருவாக்கிக்கிறோம். சரிங்களா? அதான் குடியரசு. அரசியலமைப்பின் நோக்கத்தையும் முகப்புரை விளக்கிறது. நம்ம அரசியலமைப்புடைய நோக்கங்களை விளக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அப்படின்னா முகவுரை. முகவுரை பக்கத்தை வடிவமைத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா PL சிங்கம். இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? நேருவின் குறிக்கோள் தீர்மானமே பின்னாலே இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக மாற்றப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். சரிங்க. அதே விஷயம். முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு முன்னுரை அல்லது அறிமுகம். சரிங்களா? முன்னுரை அல்லது அறிமுகம்னா அது முதல் தான். சரிங்களா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. சரிங்களா? முகப்புரை என்பது இந்த அரசியலமைப்பின் சட்டத்தின் ஒரு பற்றிய முன்னுரை அல்லது அறிமுகம் ஆகும். இது நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தின் சாரம்சம் அல்லது சுருக்கம் இடம்பெறும். சரிங்க. நம்ம என்ன விஷயத்த சொல்ல போறோம், நம்ம அரசியலமைப்புல என்ன விஷயத்த ரத்தின சுருக்கமா நம்ம எதை சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துதான் குறிக்கோள் தீர்மானத்தின் திருத்த பதிப்பே முகவுரை. சரிங்களா? அப்போ முகவுரையின் முந்தைய வடிவம் என்னன்னு கேட்பாங்க. இது அப்படின்னா நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா? அரசியல் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரு அரசியலமைப்புல சமர்ப்பிச்சிருப்பாரு. பின்னர் அரசியல் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்புல எந்த முந்தைய சட்டத்தில் முகவரிச்சுன்னா மாண்டேகி சென்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. சரிங்களா? இல்ல அல்லது இந்திய அரசு சட்டம். அந்த சட்டத்துல முகப்புரை பயன்படுத்தப்பட்டது. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அப்படியே பார்த்ததுதான். முகவுரை என்பது அதனுடைய உள்ள என்னென்ன சாரம்சங்கள்லாம் இருக்கு அதை பற்றி சொல்லும். இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. அப்ப முகப்புரை என்பது எதனை உள்ளடக்கியது அப்படின்னா அரசியலமைப்பினுடைய கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கியது. சரிங்களா? அடுத்து இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது அப்படின்னு பார்ப்போம். இது பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவுரை. அது என்ன சார் திறவுகோல்? நம்ம ஏற்கனவே பார்ப்போம். முகப்பு வாசல், நம்ம வீட்டுல கூட தலவாசல் அல்லது முகப்பு வாசல் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அரசியலமைப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே எதுல இருந்தா முதல் பக்கமே இந்த முகவுரை. நம்ம இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம புத்தகத்துல முதல் பகுதியில் என்னென்ன உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இந்த சொல்ல வரும் இல்லையா, அதே மாதிரி இது நம்ம எஜில என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியலமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை பத்தி சொல்லணும். பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னா முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோலாக அறியப்படக்கூடிய பகுதி அப்படின்னா முகவுரை. 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். சரிங்களா? அப்போ இந்த ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம். குறிக்கோள் தீர்மானத்தின் எதுவாக மாறி இருக்குது முகவுரை. சரிங்களா? அந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு அவர்கள்
எப்பொழுது அரசியல் நிர்ணய சபை சமர்ப்பித்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 13, 1946 அவர் சமர்ப்பித்த அந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி 22. சரிங்களா? சரி, மறுபடியும் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த முகவுரையானது இந்த முகவுரையை திருத்திருக்காங்க. சரிங்களா? இந்த முகவுரையானது 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு திருத்தப்பட்டது. சரிங்களா? இப்போ முகப்புரையை திருத்த முடியுமா? திருத்த முடியும். சரி, எப்படி திருத்தலாம்? நம்ம இந்திய அரசியலமைப்புல பகுதி 20 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லக்கூடியது. சரிங்களா? பின்னாடி பார்ப்போம். சட்ட திருத்தம் சொல்லக்கூடிய பகுதி 20 ஒரே ஒரு உறுப்பு தான் 368. தென்னாப்பிரிக்காலும் அந்த கருத்தை முதல்ல எடுத்துக்கிறோம். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. சரிங்களா? திருத்த முடியுமானா எஸ், திருத்த முடியும். நம்ம இந்திய அரசியலமைப்பை நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. சரிங்களா? அந்த விஷயத்தின்படி முகப்புரையானது ஒரே உரை மட்டும் இதுவரை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்திய அரசியலமைப்புல ஒரு விஷயத்தை நீங்க புதுசாக சேர்க்கறதுனாலும் சரி, சரிங்களா, இருக்கிறத நீக்கிறதுனாலும் சரி, ஏதாவது மாற்றப்படணும்னாலும் சரி, சட்ட திருத்தம் பண்ணிதான் செய்யும். ஒரு சட்ட திருத்தம் இருக்கும், ஒரு ஆண்டு இருக்கும். புதுசா சேர்க்கறாலும் சரி, இருக்கிறத ரிமூவ் பண்ணணும்னாலும் சரி, ஒரு சட்ட திருத்தம் வேணும், ஒரு ஆண்டு இருக்கும். அந்த சட்ட திருத்தம் தான் 42வது சட்ட திருத்தம் 1976. சரி, 42 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? 4 + 2 6 1976. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம்னால எந்த ஆண்டு தான்? 1976. சரிங்க. இதை சிறிய அரசியலமைப்புன்னு இந்த 42வது சட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? யார் இந்த 42வது சட்ட திருத்தத்தை திருத்திய பிரதமர் யார் அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார். அவங்கதான் இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க பிரதமர். சரிங்களா? இந்தியாவின் இரும்பு பெண்மணி, அவங்க இயற்பெயர் பிரியதர்ஷினி. சரிங்களா? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், ரொம்ப இந்தியாவில உள்நாட்டு நெருக்கடியை அறிமுகப்படுத்திய பிரதமர், அப்படி நிறைய பெருமைக்குரிய சார். சரிங்க. சரி, யாருடைய ஆட்சி காலத்தில் அல்லது யார் பிரதமராக இருக்கும் பொழுது முகவுரை திருத்தப்பட்டதுன்னா இந்திரா காந்தி அம்மையார். சரிங்களா? காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு முறைதான் திருத்தீங்களா? ஒரே ஒரு முறை மட்டும். அதன்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. சரிங்க சார், திருத்தினாங்க. என்ன திருத்தினாங்கன்னு கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்ம, சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சார் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு மறைவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லப்பட்டது. சரிங்களா? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை தொடங்குகிறது. சரிங்களா? இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இதன் நோக்கமாகும். சரி, குடிமக்களுக்கு அரசியலமைப்பு நோக்கம் சமூக, அந்த சமூக இது ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்க கிடையாது. பொருளாதாரத்திலையும் முன்னேறும். அரசியல் நீதி, சமூக நீதியும் கிடைக்க வேண்டும், பொருளாதார நீதியும் கிடைக்க வேண்டும். அரசியல் நீதினா என்னது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வேட்பாளராக அரசியல் நீதினா எல்லாத்துக்கும் எல்லாருமே கேண்டிடேட் நிற்கலாம். சரிங்களா? ஒரு சில தொகுதியில் பொது தொகுதி, தனி தொகுதி அந்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதான் அரசியல் நீதியாக ஒரு நீதி ஒதுக்கப்படுகிறது. இதன் நோக்கமாகும். சரிங்களா? அடுத்து முகப்புரையின் 4 முக்கிய கூறுகள். முக்கிய கூறுகள் எத்தனை அப்படின்னா 4. முகப்புரையினுடைய முக்கிய கூறுகள் எத்தனை? 4. இந்த அரசியலமைப்பின் அதிகாரத்தின் ஆதாரம், இந்திய அரசியலமைப்பின் இயல்பு, இந்திய அரசின் இயல்பு, அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம், அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம். இதுல முதல்ல பாருங்க, முகவுரையில் அரசியலமைப்பாக தனக்கான அதிகாரத்தை இந்திய மக்களிடமிருந்து பெற்று, இந்த அரசியலமைப்பை நாங்க உருவாக்குறதுக்கு அதிகாரத்தை யாரு கொடுத்தாலும் அரசியல் இணை சபை தான். அரசியல் இணை சபை உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் 10 லட்சத்திற்கு ஒரு உறுப்பினர்கள் என்ற முறையில தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சென்ற வகுப்புல நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப முகவுரையில் அரசியலமைப்பானது தனக்கான அதிகாரத்தை எங்க பெறுபடி இந்திய மக்களிடம், நம்ம தான் ஜனநாயகத்தை நம்ம கொடுக்கும். சரிங்களா? பிரதமர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அவங்களா போய் ஆட்சி கட்டி உட்கார முடியாது. மக்கள் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிறோம். சரிங்களா? முகவுரை இந்தியாவை இறையாண்மை மிக்கனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களே உயரதிகாரம் கொண்டவர்கள், சமதர்ம, அனைத்து மக்களும் சமம், சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற, அந்த வார்த்தையும் இருக்கு. சரிங்களா? இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவில்லை. மக்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், வழிபடலாம். ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி, எந்த ஆட்சி நடைபெறுதோ மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி தான் நடைபெறுகிறது. சரிங்களா? குடியரசு நாடு என பிரகடனப்படுத்தப்படுது. குடியரசு அப்படின்னா நாங்க எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கிட்டோம்,
அதுல இருந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நாட்டின் ஒருமைப்பாடு, இதான் நோக்கம். நீதி, எல்லாத்துக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும். சுதந்திரம், எல்லோரும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். சமத்துவம், எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும். சகோதரத்துவத்தோடும் இருக்க வேண்டும், நட்போடு, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இருக்க வேண்டும். நாட்டின் ஒருமைப்பாடு, அதோட ரொம்ப நாட்டின் ஒருமைப்பாடு. நம்ம இந்திய நாடு பல மக்கள், பல்வகை தரப்பட்ட மக்கள், பல கலாச்சாரம் கொண்ட மக்களை கொண்டது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுனா அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்த இடத்துல நம்ம என்ன தினமா கொண்டாடுகிறோம் பார்த்தோம், சட்ட தினம். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்தித்தல், உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நம்பிக்கை, சமய வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்திய மக்களுக்கு எது உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னா, இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்தித்தல், உணர்வுகளை வெளிப்படுத்தல். நம்ம என்னதை ஒரு செலிப்ரேட் பண்றோம், ஒரு விழா கொண்டாடுறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது விழா கொண்டாடுறோம், எதை வேணுமே செயல்படுத்தலாம். நம்பிக்கை, சமய வழிபாடு, சாமி கும்பிடுறோம், எதனாலும் படிக்கலாம். சுதந்திரமாக செயல்பட எங்கனாலும் வரலாம், போகலாம், வைக்கலாம். யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாம சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாமே நடந்துக்கலாம். சரிங்களா? உத்தரவாதம் அளி. சரிங்களா? அப்போ இந்திய மக்களுக்கு அது எல்லா விதமான சுதந்திரம் உத்தரவாதம் அளிக்கக்கூடியது முகவுரை. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி ஆண்டு 1780. இது எப்படி சார் ஞாபகம்? அதுல 7, 8, 9 வருஷம் இருக்கு. இந்த பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை முக்கிய முழக்கங்கள் ஆகின. இது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றுக்கு முக்கிய தரவும் கிடைக்கிறது. அப்போ எந்த புரட்சியின் முழக்கங்களுக்கு இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1789. மக்கள் இந்த காலகட்டத்துல மக்களாட்சி வெள வேண்டும், மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி கொண்டு வரப்படுங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் பிரெஞ்சு புரட்சி. எப்பவுமே புரட்சி ஏற்பட்டதான் வெடிக்கும். சரிங்க? புரட்சி ஏற்பட்டதான் விடுதலை கிடைக்கும். சரிங்களா? அப்போ பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் 3 எது அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே இந்திய நாடு 7 இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு பார்த்திருக்கோம். புதிதாக சேர்க்கப்பட்ட வளையம் சுதந்திரம், சமத்துவம், ஒருமைப்பாடு, அதை பார்த்திருக்கோம். சரிங்களா? சமயம் அடுத்த முறை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பில் மட்டுமே முதல் முறையாக முகப்புரை வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு எங்க மட்டும் அடிக்கிறது? அமெரிக்கா. அந்த முகப்புரைங்கிற கருத்தாக்கம் இங்க தான் பட்டிருக்கோம், அமெரிக்கால தான் பட்டிருக்கோம். அம்பேத்கரின் கூற்று, சமூக மக்களாட்சியின் அடியை பற்றாவிட்டால் அரசியல் மக்களாட்சி நிலைத்திருக்காது. சரிங்களா? சமூகத்தோடு ஒற்று உறவாடி சமூக எந்த கட்டமைப்போடு கரெக்டா இருக்கும். சரிங்களா? சமூக மக்கள் ஆட்சியின் அடியை பற்றாவிட்டால் அரசியல் மக்களாட்சி நிலைத்திருக்காது. அதாவது என்னன்னா, மக்கள் விரும்புகிற வண்ணம் ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அங்க மக்களாட்சி தொடர்ந்து நடக்கும். இல்லைன்னா புரட்சி ஏற்படுச்சு, அதாவது கிளர்ச்சி. இப்ப வெளிநாட்டுல ரஷ்யா, இந்த உக்ரைன், அந்த மாதிரி நாடுகள்ல புரட்சி புயல் மணிகம் புரட்சி, அந்த மாதிரி நாடு கிளர்ச்சி எல்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னு சொல்லுறாரு. சரிங்க? அடுத்து பாருங்க, சமூக மக்களாட்சி என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரமாகவும் இருக்கணும். அது என்ன சார் சமூக மக்களாட்சி? எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வரக்கூடிய சுதந்திரம், எல்லா உரிமையும் இருக்கும். சரிங்க? சமத்துவம், எல்லோரும் ஒரு பாகுபாடு கிடையாது. ஒரு பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம், ஏழைகளுக்குன்னா அது ஒரு, இந்த மதத்துக்குன்னா இவங்களுக்கு, இந்த மதத்துக்குன்னா அப்படிலாம் எந்த பாகுபாடு, எல்லோருமே சமத்துவம் தான். மற்றும் சகோதரத்துவம், ஒற்றுமையாக அன்போடு, பரஸ்பர அன்போடு கலந்து. மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்று சொல்ல ஆபிரகாம் லிங்கன் மிகப்பெரிய தத்துவம். மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தின் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான். சரிங்க? இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். அரசியல் நிர்ணய சபைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட நாள் எது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முகப்புரையின் முந்தைய வடிவமான இந்த குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையால் முகப்புரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22, 1947. சரிங்களா? இந்த வார்த்தை எண்டுல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இறையாண்மை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா,
ஒரு 5 முக்கியத்துவம் இருந்துச்சு. இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. அந்த இறையாண்மைங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட். சரிங்க. முகவுரையில இறையாண்மை என்ற சொல்லின் பொருளானது இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்றும் அது எந்த நாட்டினையும் சார்ந்தது அல்ல என்றும் டொமினியன் அந்தஸ்து உள்ள நாடு இல்லைன்னு தெரிஞ்சுங்க. நாங்க எந்த நாட்டுக்கு அடிமை கிடையாது. எங்களை நாங்க ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் நாங்களே தேர்ந்தெடுப்போம், நாங்களே சட்டத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்ற அனைத்து அதிகாரமும் மக்களிடத்தே உள்ளது. எங்களை யாரு கட்டுப்பாட்டுல நாங்க இல்லை அப்படிங்கறத சொல்லுவோம். சரிங்களா? இந்தியாவில யாரோட சார் இறையாண்மை இருக்கு? நம்ம இந்திய மக்களாதான் இறையாண்மை அதிகாரம் கொண்டவர். இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியாவோட சுதந்திரம் அடையும் வரை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உள்ள ஒரு நாடாகும். சரிங்க. அவங்கதான் நம்மள ஆட்சி செஞ்சாங்க. தெரியும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி முதல் 1950 ஜனவரி 26 வரை இந்தியா சுதந்திரம் பெற்ற போதிலும் இந்தியாவானது பிரிட்டிஷ் அமைப்பின் கீழ் ஒரு காமன்வெல்த் தேசமாகவே கருதப்பட்டது. சரிங்க. காமன்வெல்த் ஏற்கனவே போன வகுப்பில் காமன்வெல்த் என்பது ஆங்கில ஆட்சியின் பிடியிலிருந்து சுதந்திரம் பெற்று அந்த நாடுகளின் கூட்டமைப்பை காமன்வெல்த். சரிங்க. ஏன் சார் அந்த கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்க சுதந்திரம் கொடுத்து போயிட்டு வேற யாராவது அவங்க நாட்டை கைப்பற்ற முடியாதுல, அதனால முழுசா இவங்க இந்த ஆளும் தகுதிய திறமை எல்லாம் வளர்த்துக்கிட்டு சட்டங்களை உருவாக்கட்டு. சரி, ஓகேப்பா, நம்பிக்கை வந்துச்சு. நீங்க இனிமே நீங்களே ஆட்சி செஞ்சுக்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த நாடு முழுவதுமா போகும். சரிங்களா? மக்களே உயர் அதிகாரம் மிக்கவர்கள். இதுவே இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையாகும். முக்கியமான வாய்ப்பு. சரிங்களா? இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையே தான் மக்களே உயர் அதிகாரம் மிக்கவர்கள். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து டிஎம்எஸோட ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை ஜூன் மூடி. சரிங்களா? இறைவனை பார்க்கணும்னா எங்காவது போய் தான் இறைவனை வழிபடும். ஜூன் மூடி. சரிங்களா? சுசேல் போக. சரிங்களா? நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யாருன்னா ஜூன் போடி. இறையாண்மை அதிகாரங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த உரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எங்குதான் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே மக்களிடம்தான். அப்படியே பார்க்கணும் இறையாண்மை எங்க இருக்கிறது என்று அரசியலமைப்பு ஆதாரம் என்ன என்பதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள உதவும் ஒரே வழிதான் முகவுரை. அதிகாரம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முகவுரை. முகவுரை என்ன சொல்லுது? மக்கள் தான் அந்த அதிகாரம் இருக்கு. சிம்பிளா இறையாண்மை உயர்ந்த அதிகாரம் கொண்டவர்கள் மக்களே. அது எப்படி சார் அப்படி மக்களை சொல்றீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிற தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி இவங்கதான் எங்களுக்கு முதலமைச்சர் வந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுல நம்ம வாக்களித்து அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி மத்தியிலும் மாண்புமிகு பிரதமர் அவர்களையுமே நம்ம தேர்ந்தெடுத்துதான் நம்ம அதை வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம எங்களுக்கு இந்த பிரதமர் வந்தா ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தான் மக்களே உடைய பெரும்பான்மை மக்களினுடைய முடிவே ஜனநாயக முடிவாகும். சரிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 1950 ஜனவரி 26 முதலே இந்தியா தனி குடியரசாக கருதப்பட்டது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சுதந்திரம் பெற்றாலும் நம்ம யாருக்குள்ள இருந்தோம்னா ஆங்கில அரசின் கீழ் இருந்தோம். சரிங்க. மேலும் இந்தியா தன்னை என்று ஒரு இறையாண்மையுடன் உள்ள குடியரசு தேசம் என்று அறிவித்தது. எப்ப அப்படிங்கிறது 1950 ஜனவரி 26. சரிங்களா? மேலும் வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கைகளை உருவாக்கிக் கொள்ளும் அதிகாரம் தானாக இந்தியாவுக்கு கிடைத்தது. சரிங்களா? வெளிநாட்டு ஒப்பந்தம், வெளிநாட்டு முடிவு, நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சாரம், வெளிநாட்டுக்குள்ள ஒப்பந்தங்கள், நிர்வாக நடவடிக்கை எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். தன்னாட்சி மாதிரி 1945 இந்திய ஐக்கிய நாடுகளின் அவையில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டது. சரிங்களா? இது சுதந்திரத்துக்கு முன்பே ஐநா தினம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஐநா அமைப்பு 1945 உருவாக்கப்பட்டது. அதுல உறுப்பினராக இணைத்துக் கொண்டது. இந்தியா சுதந்திரம் பெற்று தன்னை இறையாண்மை உள்ள குடியரசாக அறிவித்த பொழுதும் ஐக்கிய நாடுகள் அவையில் எவ்வித குறைபாடுகளும் இந்தியாவிற்கு ஏற்படவில்லை. சரிங்க. ஏற்கனவே ஆங்கில அரசு பிடிச்சிட்டோம்னா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. நாங்க எப்பவுமே கரெக்டா இருப்போம். அந்த மாதிரி அதிகாரங்களை கூடவோ குறைக்கோ சரி. சரிங்களா? மார்க்ஸ் முக்கியமானது. கூலை என்பவரின் வரையறை. அவர் என்ன சொல்ற இறையாண்மை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சரிங்களா? இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் அத்தியாவசியமான பண்பு என்றும் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அது எந்த அதிகார அமைப்புக்கும் கீழ்ப்படியாத முழு நிறைவான உயரதிகாரம் என்றும் பொருள்படும். வேறு உயர் அதிகாரம் எதையும் ஏற்காத முழு நிறைவான உச்சநிலை அதிகாரம் செயல்படுகிற அமைப்பே இறையாண்மையுடைய நாடு என்று வரையறை செய்கிறார். சரிங்க. சிம்பிளா சொல்லணும்னா யாரு பேச்சும் கேட்க மாட்டோம். இப்ப மோடி ஐயா இருக்காருன்னா, பிரதமர் ஐயா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் யாராவது வேற நாட்டு வேற அதிபர் ஏதாவது பேச்சு கட்டு செய்யறதா அப்படி அவரே முடிவு செய்யும். இந்த திருநாட்டுல நாங்களே இந்திய மக்களே நாங்களே எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆட்சி பண்ண முடியும் முடிவு செய்யும். அதான் இறையாண்மை. சரிங்களா? அப்படி சொன்னவர் யாருன்னா கூலே. சரிங்களா? அதிகாரம் நிறைவான அதிகாரம், அதிகாரம் எதையும் உச்சநிலை அதிகாரம், நாட்டுக்கு உயர் அதிகாரம், அதிகாரம் இருந்தாலே அந்த அவங்க
நல்ல ஃபூலா தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த அதிகாரம் தான் கீவேர்டு. உயர் அதிகாரம், உச்சநிலை அதிகாரம் அப்படின்னு வார்த்தை வந்து யார் அப்படின்னா ஃபூலே. அடுத்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் கூட்டமைப்பு உருவாக்கம் 1949 காமன்வெல்த் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம்னு இருக்கும். சரிங்களா? அந்த காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம் 2003 முன்னாடி பார்ப்போம். சரி, காமன்வெல்த் கூட்டமைப்பு உருவாக்கம்னா 1940 நிறைய நாடுகள் இருக்கு. இந்தியாவும் அதுல நாடு ஒரு உறுப்பு நாடுகளா இருக்கு. இந்தியா பிரிட்டிஷ் காமன்வெல்த் டொமைன் அந்தஸ்திலிருந்து இறையாண்மை உள்ள குடியரசு நாடாக மாறினது 1950 ஜனவரி 26. சரிங்க? குடியரசு நாட்டம் அந்த வார்த்தை வச்சு. ஆனால் பாகிஸ்தான் எப்போ வரைக்கும் 1956 வரைக்கும் இருந்துச்சு. அவங்க அரசியலமைப்பு உருவாக்கல, நிறைய செயல்பாட்டு திட்டங்களை கொண்டு வருவது கஷ்டமா இருந்துச்சு. சரிங்க? விதி 249 முன்னாடி பாக்குது. மத்திய அரசு சாதாரண சமயங்களில் கூட அரசியல் சட்டத்தின் 249வது பிரிவின்படி மாநில பட்டியலில் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டமேற்றலாம். உயர்ந்த அதிகாரம் மத்திய அரசிடமே இருக்கு. அதாவது ஒருமை நாட்டின் நலன் கருதி, அதாவது வரல படிச்சுக்கோங்க. மத்திய அரசு சாதாரண சமயங்களில் கூட அரசியல் சட்டத்தின் 249வது பிரிவின்படி மாநில பட்டியல், பொதுவாகவே மாநில பட்டியல மாநில அரசு தான் சட்டமேற்றணும். பொது பட்டியல 2 பேரும் ஏற்றுக்கொள்வாங்க. மத்திய அரசு மத்திய பட்டியல மத்திய அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாட்டின் நலன் கருதி மாநில பட்டியல் உள்ள விவகாரங்களிலும் கூட மத்திய அரசு சட்டமேற்ற முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு தான் 249. அப்ப என்னன்னா உச்சபட்ச அதிகாரமாக யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது மத்திய அரசு. சரிங்க? அடுத்து நேரு. நேர் பாருங்க, 1900 காமன்வெல்த் கூட்டம் காமன்வெல்த் மீட்டிங்ல 1949 இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட மாண்புமிகு முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் மீட்டிங்ல பிரதமர் கூட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். இதன்படி என்ன சொல்லாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாடு முழு இறையாண்மை பெற்ற சுதந்திர குடியரசாக மாறிவிட்ட போதிலும் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டத்தில் எண்ணம் நாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் போக மாட்டோம், நாங்க அதன்படி நடந்து கொள்வோம். காமன்வெல்த் நாடுகள் சுதந்திரம் பெற்ற நாட்டின் நட்புடன் இயங்குவதற்கு லட்சியமாக பிரிட்டிஷ் அரசை ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதனால் இந்தியா இந்த அறிவிக்கை சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்டது. வேற ஒண்ணும் இல்ல, நாங்க நேரு இந்த குடும்பத்துல நம்ம பார்த்துட்டாலுமே, நாங்க தனி சுதந்திரத்தோடு இருந்தாலுமே நாங்க எல்லோரோடும் நட்புறவோடு நடந்து கொள்வோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். அவங்க இறையாண்மைன்னு பார்த்துட்டோம். நம்ம இந்த 5 வார்த்தைகள் பார்த்தோம்னா அரசியலமைப்பு இறையாண்மைகளுக்கு விளக்கம் கொடுக்கும். சிம்பிளா இறையாண்மை என்பது அதிகாரம் மக்களிடத்தே உள்ளது, அவ்வளவுதான். சரிங்க? அடுத்து சமதர்மம். சரிங்களா? இப்படியே பார்ப்போம். ஒரு 3 வார்த்தைக்கு புதுசாக சேர்த்துப்பாங்க. சமதர்மம் இந்த சுற்றி ஏற்கனவே இருந்துச்சு, இருந்தாலும் அதை ஒரு மறைமுகமா இருந்துச்சு. சமதர்மம் என்ற சொல் 1976 ஆண்டு 42 சட்டத்திருத்தத்தின் மூலம் சோசியலிசம் என்னும் சமதர்மம் என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அப்போ சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதா? 42வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டு? 1976. அதற்கு முன்னரும் சமதர்மம் என்பது அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் பகுதியில் உள்ள சில விதிகளில் இருந்தது. இல்லைன்னு இல்லை, இருந்துச்சு. டைரக்டா கொண்டு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் மறைமுகமாக இருந்தவை பொது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. சரி, எல்லோருமே சமம் தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? 1955 ஆண்டு தமிழகத்தின் ஆவடியில், சரிங்களா, ஆவடி காங்கிரஸ் மாநாடு, ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? ஆவடி காங்கிரஸ் நடைபெற்ற போது காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்ம சமூகத்தின் அமைப்பு என்ற தீர்மானத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி சமதர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி. அப்போ எங்கு நடந்த மாநாட்டில் சமதர்மத்தின் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடி காங்கிரஸ் மாநாடு. எந்த 1955. ஓல்டு கொஸ்டின். இது தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வி.என். தேவர். ஆவடி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா வி.என். தேவர். சரி, தேவர். இந்தியாவின் சமதர்மம் சமூகம் என்பது ஜனநாயக சமூகமாக இருக்குமே தவிர கம்யூனிஸ்ட சமதர்மமாக இல்லை. சரிங்களா? நல்லா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்தியாவுடைய சர்மம் சமதர்ம சர்மமாகவே இருக்குமே தவிர கம்யூனிஸ்ட சமதர்மமாக இருக்காது. அது என்ன சார் கம்யூனிஸ்ட சமதர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பாத்தீங்கன்னா பொதுவான சொத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக இருக்கும். சரிங்களா? ஜனநாயகத்துல
அரசாங்கத்துக்கும் சொத்துக்கள் இருக்கும், மக்களுக்கும் சொத்துக்கள் இருக்கும். அந்த சரிங்களா, அந்த வார்த்தை வேற ஒண்ணு. கம்யூனிச சமதர்மம் என்பது நாட்டின் சொத்துக்கள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டு தனியாரின் சொத்துக்கள் அபகரித்தல். சரிங்களா, சிம்பிளா சொல்லணும்னா தனியார் யாரும் தனிநபர்களோ யாரும் சொத்து வச்சுக்க முடியாது. எல்லா சொத்தும் அரசாங்கத்தான் இருக்கும். அரசாங்கத்திலிருந்து எல்லாரும் வாங்கிக்கிற மாதிரி. நம்ம நாடு அப்படி ஜனநாயக நாடு. சரிங்க, குறைந்தபட்ச சொத்துக்கள் வச்சுக்கொள்ளலாம். சரிங்களா, அதாவது நிலங்கள் தான் ஒரு வச்சுக்கலாம், விவசாய இடங்கள், மற்றபடி சொத்து தொழில் எதுவும் பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஜனநாயக சமதர்மம் என்பது கலப்பு பொருளாதாரத்தின் நம்பிக்கை கொண்டதாகும். நம்ம ஜனநாயக சமதர்மம் என்பது எந்த பொருளாதாரத்தில் நம்பிக்கை உள்ளது? கலப்பு பொருளாதாரம். அது என்ன சார் கலப்பு பொருளாதாரம்? கலப்பு பொருளாதாரம் என்பது அரசாங்கமும் தனியாரமும் இணைந்து செய்யக்கூடியதா கலப்பு பொருளாதாரம். சரிங்களா, நம்ம இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு அப்படிங்கிறது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் என்பது நேரு அவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்த கிஃப்ட். சரிங்களா, நேரு அவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னு வேற ஒன்றுமே இல்லை. தனியாரும் அரசாங்கமும் எல்லா வேலைகளும் செய்யும். சரிங்களா, இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அரசாங்கத்துல மட்டும்தான், அவ்வளவுதான். 1991ஆம் ஆண்டு கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை, அதுல தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, நரசிம்மராவ் காலத்து பிரபுராவ் கொண்டு வந்துடப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்போதைய இப்போ சமீபத்துல மறைந்தார் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். அவர் தான் அந்த காலகட்டத்துல நிதியமைச்சராக இருந்தது. சரிங்களா, இந்த புதிய பொருளாதார கொள்கையின் போது நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். சரிங்களா, இவர் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. பொருளாதாரத்துல மேற்கத்திய நாடுகள்ல ஆசிரியராகவும் நிறைய பணிகள்ல உலக வங்கி மற்றும் நம்ம இந்தியாவினுடைய இந்திய ரிசர்வ் வங்கி, முக்கியமானது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர், இந்த 3 பதவிகளையும் அலங்கரித்த நபர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். ரொம்ப முக்கியமானது RBI கவர்னர், இந்தியாவின் நிதியமைச்சர், இந்தியாவின் பிரதமர். இந்த 3 பதவிகளையுமே அலங்கரித்த நபர் யார்? மன்மோகன் சிங், பொருளாதார தந்தை. சரிங்களா, எனக்கு பிடித்தமான மிகவும் நபர் அவர். சமதர்ம சமூகத்தில் ஓட்டை விழுந்தது என்பதே உண்மையாகும். சரிங்க, சமதர்மம் என்பதை பற்றி நமது அரசியலமைப்பு சட்டம் வரையறை செய்யவில்லை. சரிங்க, வழக்கு. சரிங்களா, இந்திய ஒரு வழக்கு, ஒரு கேஸ் இருக்கு, ஓல்டு கேஸ். சரிங்களா, முக்கியமான கொஸ்டின். மக்களாட்சி, சமத்துவம், வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்புகளுக்கு இடையேயான சமமின்மையை குறிப்பதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு. சரிங்களா, இதுல என்ன வழக்குல சொல்லியிருப்பாங்க? ஜிபி பந்த் விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின்படி உத்தரப்பிரதேச அதற்கு இந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு எதிரான வழக்குகள்ல மக்களாட்சி, சமத்துவம் என்பது வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்புகளுக்கு இடையான சமமின்மை குறிப்பதை நோக்கமாக கொண்டது. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின். நாகாரா மற்றும் இந்திய அரசு எதிரான வழக்கு. இந்திய சமத்துவம் கம்யூனிசத்தையும் காந்தியத்தையும் ஒருங்கே பெற்றது, காந்திய சமத்துவத்துடன் நெருக்கமாக வளைந்துள்ளது. ஓல்டு கொஸ்டின். சரிங்களா, நம்ம இந்திய சமத்துவம் எந்த தத்துவத்தோடு நெருங்கிய தொடர்பு வளைந்து காணப்படுகிறதா? காந்திய தத்துவம். சரிங்க, அப்படின்னு சொன்ன வழக்கு என்ன? நாகரா வழக்கு. சரிங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை. என்ன சார் மதச்சார்பின்மை அப்படின்னா? நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது. மதச்சார்பற்ற அரசாங்கம், மதச்சார்பின்மை. இந்திய அரசு ஒரு மதச்சார்பற்ற நாடாகும். சரிங்க, இந்தியா ஒரு சமதர்ம சமய சார்பற்ற நாடாகும். சரிங்களா, எல்லாரும் சமம் தான். மதச்சார்பற்ற வார்த்தையும் ஒண்ணு. சரிங்க, இந்திய குடிமகன் தான் விரும்பும் மதத்தை பின்பற்றவோ பரப்பவோ உண்டு. 25 எந்த மதத்தினாலும் பின்பற்றாங்க. இந்திய அரசாங்கத்துக்கு எந்த மதமும் கிடையாது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், அந்த நாட்டினுடைய பெரும்பாலான பதவிகள், முக்கியமான பதவிகள் வைக்கிறவங்க எல்லாருமே அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இலங்கை இருக்கு, பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய அந்த தலைவர்கள், முக்கியமான பொறுப்பில் வர்றவங்க இந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா, இந்த மாதிரி நேபாள நாடு இருக்கு, அங்க இந்துக்கள் தான் வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்ம நாட்டிலுமே கிடையாது. இந்தியா ஒரு சமயச்சார்பற்ற நாடு. இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மதமாக எதுவும் இல்லை. இந்த வார்த்தையும் 42ஆம் சட்டத்துக்கு 1920 படி இந்திய முகப்புறையில் சேர்க்கப்பட்டது. சரிங்க, செக்யூலரிசம். சரிங்களா, செக்யூலரிசம் என்ற ஆங்கில சொல் செக்யூலம் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. செக்யூலரிசம். சரிங்களா, அந்த மதச்சார்பின்மை வார்த்தை. செக்யூலரிசம் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னா ஆங்கில சொல்லு செக்யூலம் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. சரிங்களா, செக்யூலர் ஆங்கில சொல். அது என்ன சொல்லு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். சரிங்களா,
1791 பிரெஞ்சு அரசு முதலாக மதச்சார்பற்ற அரசாக மாறியது. அப்ப உலகில் முதலாக மதச்சார்பற்ற அரசு எந்த அரசுனா பிரெஞ்சு அரசு. எந்த ஆண்டு அப்படின்னா 1791. சரிங்களா? இந்தியாவில் முதலாக அந்த மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றிய மன்னர் யார் அப்படின்னா மகாராஜா ரஞ்சித் சிங். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாக மதச்சார்பை எப்பொழுது அறிமுகப்படுத்தி அப்படின்னா 1888. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்பொழுது மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றியது அப்படின்னா 1888. சரிங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? முதலாக மதச்சார்பின்மை கருத்தை சொன்ன நாடு பிரெஞ்சு. புரட்சி பிரெஞ்சு புரட்சி. நாடு பிரெஞ்சு. எந்த ஆண்டு 1791. சரிங்களா? இந்தியாவில மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றிய மன்னர் யாருன்னா மகாராஜா ரஞ்சித் சிங். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அந்த மதச்சார்பின்மை கொள்கையை எப்ப பின்பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1888. சரிங்களா? அடுத்து மக்களாட்சி. டெமோக்ரஸி, மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும், கெடெஸ் என்றால் அரசு என்றும் பொருள். எனவே டெமோக்ரஸி என்றால் மக்களால் நடத்தப்படும் அரசு என்று பொருள். நான் அப்படியே சொன்னேன். சரிங்களா? இந்திய அரசாங்கம் பிரதமரையோ முதலமைச்சரோ நம்ம மக்கள் தான் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே தேர்வு செய்யப்படாத மக்களாட்சி. சாதி, சமய, இன, நிற, பால் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டும், பொருளாதாரம், கல்வி, தொழில் பின்னணி நிலைகளுக்கும் அப்பாற்பட்டும் மக்களிடையே இறையாண்மை இருக்கிறது. இறையாண்மைனா எல்லோருக்கும் ஒரு வாக்குதான். பெரிய கோடீஸ்வரருக்கு ஒரு 10 வாக்கு, சாதாரண மனிதருக்கு ஒரு வாக்கு. அப்படி எல்லோரும் போதாரி கொண்டா. சரி, ஒரே ஒரு வாக்குதான். மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள்: சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? சட்டத்தின் முன் நானும் சமம்தான், நீங்களும் சமம்தான், மாண்புமிகு பிரதமரும் சரி சமம்தான், முதலமைச்சரும் சமம்தான், எல்லோருமே சமம்தான். ஒவ்வொருவரும் தம்மையும் தன்னுடைய விவகாரங்களையும் தான் சாரி என்று நம்புகின்ற விதமான நிர்வாகத்தையும் கொள்ள முடியும் செய்யும். நம்ம விரும்புகிற செயல். அடுத்து மக்களாட்சி இரு வகைப்படும். சரிங்களா? ஒன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ளது போல நேரடி ஜனநாயகம். சரிங்களா? இரண்டாவது இந்தியாவில் போன்று இருப்பது போல மறைமுக மக்களாட்சி. சிம்பிளா மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? 2 வகை. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. சரிங்களா? நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு நாடுன்னா சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி நாடுகள் நம்ம இந்தியா போன்ற பெரிய நாடுகள். சரிங்களா? அதுக்கு மக்களாட்சி நாட்டுக்கு என்ன ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக அரசாங்கம். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் கொண்டு ஆட்சி செய்யப்படும் ஆட்சி இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நம்ம நாடு மக்களாட்சி மற்றும் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. மக்களால் தேர்தல்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக வருவோம். சரிங்களா? அவங்களை கொண்டுதான் இந்த மக்களாட்சி ஆய்வு செய்யப்படும். சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, அங்கு மக்களுக்காக சட்டங்களை ஏற்ற ஜனநாயக கடமை செய்வார். மறைமுக ஜனநாயகம் அல்லது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் 2 வகைப்படும். சரிங்களா? ஜனநாயக ஆட்சியிலே 2 வகைப்படும். வேற என்ன பார்த்தோம்? மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி. நம்ம நாடு பின்பற்றக்கூடியது மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மறைமுக ஜனநாயகம் அல்லது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். என்ன சார் பிரதிநிதித்துவ ஜனநாயகம்? நம்ம டேரக்டா ஒரு பிரதிகளை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுத்து நம்ம சட்டசபைக்கு, மாநிலத்துல சட்டசபைக்கு, மத்தியில நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம். அவங்க நமக்கு தேவையான சட்டங்களை ஏற்றாங்க. சரிங்களா? ஒன்று பாராளுமன்ற அரசு, மற்றொன்று அதிபர் அரசாங்கம். சரிங்களா? அரசாங்கம் 2 அளவு இருக்கு. ஒன்று பாராளுமன்ற அரசு, மற்றொன்று அதிபர் அரசாங்கம். நம்ம இந்தியா பாராளுமன்ற அரசாங்கம். 2 அவைகளை கொண்ட அவை. சரி, பாராளுமன்ற அரசாங்கம். இப்போ அமெரிக்கா, பாகிஸ்தான் அதிபர் அரசாங்க முறைகள் இருக்கு. சரிங்களா? இந்தியாவை பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற முறை. சரிங்களா? 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண், பெண் இருபாலருக்கும் வாக்குரிமை உண்டு. சரிங்களா? 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. அதன்படி பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படுகிறாங்க. சரிங்களா? வயது ஒரு வாக்குரிமை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 326 டைமண்ட் கொஸ்டின். ஏகப்பட்ட வாட்டி கேட்கப்பட்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமேற்றும் அவைக்கு நிர்வாகம் அளிக்கும் பொறுப்பு உடையதற்பது பிரிவுகள் 75ல 3 மற்றும் 162 ஆகிய விதிகள் இதற்கு சான்றாக உள்ளது. சரிங்களா? சாக்ரட்டிஸ் போன குரூப் கேட்கப்பட்டது. சரிங்களா? மக்களாட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியான அரசாங்க வகையாகும். இவ்வகை அரசில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் எந்த வித பாகுபாடுமின்றி அனைவரும் சமமாக நடத்தப்படுவதற்கும் அதன் மூலம் சமத்துவத்திற்கான வழி உள்ளது. சரிங்களா? சாக்ரட்டிஸ் எது? மக்களாட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியான அரசாங்கம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் என்ன கொடுப்போம்? சாக்லேட் கொடுப்போம். சாக்ரட்டிஸ். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு தத்துவத்தை சொல்றாரு பாருங்க. ஒரு அரசின் மகிமையை
அதன் மக்களாட்சியில் உள்ள சுதந்திரம் தான். எனவே மக்களாட்சியானது இயற்கையாகவே அரசில் சுதந்திரம் இருக்குமாறு உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ ஒரு அரசின் மகிமையை அதன் மக்களாட்சியின் தான், மக்களாட்சி சுதந்திரத்தால் மக்கள் சுதந்திரமாக இருந்தால்தான் அங்க ஆட்சியும் சிறப்பாக இருக்கும். அப்போ அரசின் மகிமையே நக்கிவாடு மகிமையே அப்படின்னா பிளேட். சரிங்களா? நம்ம சாப்பிடுறோம், அந்த பிளேட்ல பிரியாணி இருந்தா அது ரொம்ப மகிமை தான். அப்போ மகிமை என்று சொல்லி நம்ம தேர் அப்படின்னா பிளேட். அடுத்து கூடுதல் தகவலா பார்ப்போம். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. எந்த ஆண்டு அப்படின்னா 1893. பிரிட்டன் எந்த ஆண்டு கொடுக்கணும்? 1918. அமெரிக்கா எப்படின்னா 1920. இந்தியா எப்படின்னா 1921. சரிங்களா? கேட்கலாம், இந்த வாட்சிப்படியோட கேட்கலாம். அப்போ பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. நியூவா ஒரு புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க, அதான் நியூசிலாந்து. சரிங்களா? இந்தியாவில் 79% மக்கள் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். அப்போ இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதா? 79. சரிங்களா? அடுத்து அரிஸ்டாட்டில். சரிங்களா? நம்ம அவருடைய தலைவர்களை பார்ப்போம். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். ஒரு மாணவர்கள் வரிசைப்படி. ஒரு மக்களாட்சி அரசமைப்பின் அடித்தளமே சுதந்திரம் தான். மக்களாட்சி அரசமைப்பின் அடித்தளமே சுதந்திரம் தான். மக்கள் இதை விரும்ப காரணமே இந்த அரசியலமைப்பில் தான் அனைவருக்கும் சமமான அளவில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும். சமமான அளவில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும். சரி, அடித்தளமே அரசியமைப்பின் அடித்தளமே அரிஸ்டாட்டில். அவ்வளவுதான். ஒரு மக்களாட்சி அரசமைப்பின் அடித்தளமே சுதந்திரம் தான். அதாவது ஃபண்டமெண்டலே சுதந்திரம் தான். சுதந்திரமா இருந்தா தான் அது மக்களாட்சி. நம்ம சுதந்திரமா இரவுல எங்கேயாவது வெளியில போகலாம், வரலாம். சரி, யாருக்கு எந்த சட்டத்துக்கு உட்பட்டு எந்த வேலையும் செய்யும். சரி, இதுதான் நம்ம என்னது பாத்தீங்க அப்படின்னா மக்களாட்சி. சரிங்களா? சுதந்திரமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசு. குடியரசு. சரிங்க? குடியரசு அமெரிக்க நம்ம குடிமக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்க முறைக்கு அந்த சட்டத்திட்டங்கள் குடியரசு. ஒரு நாட்டின் அரசாங்கமானது 2 வகைப்படும். ஒன்று மன்னராட்சி, மற்றொன்று மக்களாட்சி. நம்ம என்ன முறைதான் பின்பற்றுறோம்? மக்களாட்சி முறைதான் பின்பற்றுறோம். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பரம்பரையாக மன்னர் குடும்பத்தில் அடுத்தடுத்து ஆட்சி செய்வார். நம்ம மன்னராட்சியெல்லாம் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டு நபர்கள் தான் நம்மளை ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா? மற்றொன்று இந்தியா போன்ற நாடுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சி செய்யும். குறிப்பிட்ட காலம்னா நம்ம இந்தியாவில் 5 ஆண்டுகள். சரிங்க? மேலாண்மை குடியரசு ஆட்சி என்றால் அந்த நாட்டிலே மக்களே மேலாண்மை பெற்றவர்கள், சிறப்புரிமை பெற்றவர்கள் என்று அங்கு யாருமே இல்லை. சரிங்களா? குடியரசுல ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷலான ஆள் இவங்க ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லோருமே ஒன்றுதான். அங்க ஸ்பெஷல் அந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். சரிங்களா? குடியரசு ஆட்சி என்றால் அந்த நாட்டிலே மக்களே மேலாண்மை பெற்றவர்கள், சிறப்புரிமை. அங்க எந்த விதமான பேதமும் இருக்காது. சரிங்களா? அப்போ இங்கிலாந்துல அப்படின்னா பரம்பரை அவங்க அப்பா எலிசபெத் ராணி இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க பையன் இருப்பாங்க, சார்லஸ். அந்த மாதிரி பையன் அந்த வழியாக தொடர்ந்து. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? அந்த நாடையுமே கிடையாது. மக்களாட்சி குடியரசு எனும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் மக்கள் பிரதிகளான அரசும் கொண்ட அமைப்பே நாம் பொருள் கொள்ளலாம். சரிங்களா? எங்களை இவங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும்னு நம்ம வாக்களித்து அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். தான் ஜனநாயகம். ஃபெடரலிஸ்ட் என்னும் நூலில் மடிசன் என்பவர் கூறுவது, மக்களிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிகாரத்தை பெறுகின்ற அரசே சரிங்களா? மடிசன் என்ற நபர் ஃபெடரலிஸ்ட் என்னும் நூல் என்ன சொல்றார்? மக்களிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிகாரத்தை பெறுகின்ற அரசே குடியரசினை நியமிக்கின்றார்கள். மக்கள் விரும்புகின்ற வரையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் நன்னடத்தை உடையவர்களாக இருக்கின்ற வரை பதவியில் வைக்கலாம். இந்த நூல் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய திட்டங்களை நீங்க அவங்க எதிர்ப்பு இல்லாத வரைக்கும் நீங்க ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் குடியரசு என குறிப்பிட்டதின் பொருளானது இந்தியாவின் தலைவரான குடியரசுத் தலைவரானவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்படுகிறது. அதான் அப்படின்னு சொல்லி குடியரசு குடிமக்களால் ஆன அரசாங்கம் குடியரசு. சரிங்க? அந்த குடியரசு அதான் குடியரசு தலைவர். அவர் தான் முதற் குடிமக்கள். தேர்வு செய்யப்பட்ட மக்களால் அதான் சொன்ன பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சி. அதுக்காண்டி கிட்டத்தட்ட நம்ம 140 கோடி மக்கள் மேல எப்ப இருக்கணும், 140 கோடி பேர் ஆட்சி செய்ய முடியுமா? அப்படிலாம் நிறைய பேர் வாக்களிச்சு நாங்க சார்பாக ஒரு பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அவர்கள் மறைவிற்கு தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு, மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டுகளில் பதவியில் எடுப்பார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா?
அடுத்து சுதந்திரம், லிபர்ட்டி. எனக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்பான். சரிங்களா? லிபர்ட்டி என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானதே என்னது பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரம். பொருள் எல்லாம் சிறையிலிருந்து, கைது நிலையில் இருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், அடக்குமுறையிலிருந்தும் விடுதலை பெறுவது. விடுதலை பெறுவதே சுதந்திரம். நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழில் சுதந்திரம் என்று சொல்லலாம். சரிங்களா? நம்ம இந்திய திருநாட்டுல வாழ்றதே மிகப்பெரிய சுதந்திரம் தான். சரிங்களா? இந்திய திருநாட்டுல வாழ்வதே மிகப்பெரிய சுதந்திரம் தான். சரிங்களா? தனி மனிதனின் செயல்பாடு உரிமைகள் அரசு தலையிடாமல் இருப்பதே சுதந்திரம் என ஏற்றுக்கொள்ளும். தனி மனிதனின் செயல்பாடு உரிமைகளில் அரசு தலையிடாமல் இருப்பதே சுதந்திரம் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்க நம்ம என்ன வேணா செய்யலாம். சரிங்களா? சட்டத்துக்கு உட்பட்டு என்ன, யாருக்கு எந்த இடத்துல. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பகுதி இல்ல. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பகுதியில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் பகுதியில் இடம்பெற்றுள்ள சுதந்திரங்களையும் தனி மனிதன் மேம்பாட்டுக்கும் நாட்டின் மேம்பாட்டுக்கும் அத்தியாவசியமான என கருதப்படும் சுதந்திரங்களையும் உள்ளடக்கியதாக சுதந்திரம் இருக்கும். சரிங்களா? 19 ஏற்கனவே பார்ப்போம். அடிப்படை உரிமைகள்ல ஒரு 7 வகையான உரிமைகள் இருக்கும். ஒரு உரிமை நீக்கப்பட்டு 6 வகையான உரிமைகள் இருக்கும். சுதந்திர உரிமை. சரிங்களா? 19வது பிரிவு இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான உரிமைகள் இருக்கும். தற்போது 6 இருக்கு. 19வது பிரிவானது பேச்சுரிமை, கருத்து வெளிப்பாட்டு உரிமை போன்றவற்றை பாதுகாக்க உத்தரவாதம் அளிக்கிறது. இதே போலவே 25 முதல் 28 வழிபாட்டு முறைகள். சரிங்களா? அதாவது சமயம் சார்ந்த உரிமைகளை பற்றி சொல்லும். பின்னாடி நம்ம வகுப்புல விவரமாக பார்ப்போம். லைட்டா மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க? அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளில் விரிவாக சொல்லப்பட்டுள்ள சிந்தனை, கருத்து வெளிப்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு போன்றவற்றின் சுதந்திரம் நாட்டின் பாதுகாப்பையும் பொதுநலையும் பாதிக்காதவாறு கட்டுப்படுத்தவும் வேண்டும். சரிங்க? அதுக்காண்டி சுதந்திரம் இருக்காண்டி என்ன வேணாலும் அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் நாட்டின் பிரமரம் பொது நலனையும் பாதிக்காதவாறு நீங்க நல்லா சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அரசாங்கத்திற்கோ பொதுமக்களுக்கோ எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. சரிங்களா? சுதந்திரம் பிரெஞ்சு புரட்சி 1780 பெறப்பட்டது. சுதந்திரம் என்கிற கருத்தாக்கம் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லுவீங்க. அது மாதிரிதான் பிரெஞ்சு புரட்சியில இருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் முழக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை பார்த்தோம். சரிங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதுக்கடுத்து சமத்துவம். அந்த புரட்சி நமக்கு பார்த்தோம்ல, சுதந்திரத்தை பார்த்தா சமத்துவம். எல்லாருமே சமம் தான். அந்த கான்செப்ட் அடிப்படையாக சொல்லும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சாதாரண குடிமகன், சாதாரண ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரனும் ஒண்ணுதான், முதலமைச்சரும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன சலுகைகள் தான் இருக்குமே தவிர சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரு கொலை செஞ்சாலும் கொலைவாளி தான். அது மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எனக்கு 4 பேரும் ஒண்ணுதான். எல்லாரும் அவை வேலை வேறுபாடு 4 பேரும் எனக்கு ஒண்ணுதான். சட்டம் தண்டனை அளித்தாலும் அல்லது பாதுகாப்பு அளித்தாலும் பிறப்பு போன்ற காரணங்களுக்காகவே பேதமின்றி அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும். அத்துடன் குடிமக்கள் அனைவரையும் அவருடைய திறமையும் தன்மையும் மாற்றலையும் பொறுத்துத்தான் அரசு பதிவுகளையோ பிற பொறுப்புகளையோ கௌரவங்களையோ பெறுவதற்காக தவிர்த்து. சரிங்களா? அதுக்காண்டி எல்லாருக்கும் எந்த பொது கொடுப்பாங்களோ அப்ப போட்டித் தேர்வுல வைக்காம வேலையை கொடுத்துட முடியாது. அப்படிலாம் கிடையாது. குறிப்பிட்ட பணிகளுக்கு குறிப்பிட்ட தேர்வு அந்த மாதிரி முறைகளை வச்சு தகுதியின் அடிப்படையில். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அந்தஸ்து, மரியாதை மற்றும் சமமான வாய்ப்பு ஆகியவற்றை உறுதி செய்யப்படும். சரிங்களா? குடிமை சமத்துவம். இந்த சமத்துவம் 2 இருக்கும். என்னென்ன சமத்துவம் இருக்குன்னா குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், சகோதர சமத்துவம் இருக்கு. சமத்துவத்தெல்லாம் பார்ப்போம். யாருக்கு இந்த விதிகளை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் லைட்டான மட்டும் இதுல நம்ம விவரமாக பார்க்க போறோம். என்னென்ன சமத்துவம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? அப்புறம் பாகுபாடு காட்டக்கூடாது. சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடங்கான வேற்றுமை காட்டுறது தடை. சரிங்களா? எல்லாருமே சமத்துவம் தான். சரிங்களா? சமயம் இந்த மதத்தவராக இருக்கக்கூடாது. இனம் இந்த இனத்தவராக இருக்கக்கூடாது. ஆஸ்ட்ரோதி நிறைய இனங்கள் இருக்கு. ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி. பாலினம் ஆண் பெண்ங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. சரிங்க? பிறப்பிடம் இது அந்த மாநிலத்துக்காரு இந்த மாநிலத்துக்காரு இந்த இடத்துல பிறந்தார் அது மாதிரி இது இருக்கும். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. சரிங்களா? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. சரிங்களா? திறமைக்கு ஏற்ற வேலை, தகுதிக்கு தகுந்த வேலை. அடுத்து நம்ம தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா அந்த ஒரு 3 குரங்கு பொம்மைகள் இருக்கும். சரிங்களா? தீயவற்றை பார்த்தல் கூடாது, தீயவற்றை கேட்டல் கூடாது, தீயவற்றை பேசல் கூடாது. காந்தியின் தத்துவமான விதி. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை யாரு பண்ணாலும் பிரச்சனை. பட்டங்கள் ஒழிப்பு. 17 வயசுல தான் நம்ம +2 முடிப்போம். டிகிரி ஸ்டார்ட் பண்ணது 18 வயசு. பட்டங்கள் ஒழிப்பு இதெல்லாம் என்ன உரிமை அப்படின்னா அந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவம்.
சகோதர உறவோடு இருப்போம். சரிங்களா? நம்ம நீதி, சுதந்திரம், சமத்துவம் ஆகிய நெறிகள் இந்திய மக்களிடையே சகோதர மனப்பான்மை உருவாக்கினால்தான் அவற்றுக்கு பொருள் உண்டு. நீதியிலையும் சுதந்திரத்திலையும் சமத்துவத்திலையுமே நம்ம என்ன இருக்கு, நம்ம சகோதரத்தோடு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஒருத்தர் ஒரு மதத்தை பின்பற்றலாம், இன்னொருத்தர் வேற ஜாதியை ஒரு ஜாதியை சார்ந்தவரா இருக்கலாம், வேறு மாநிலத்தை சார்ந்தவரா இருக்கலாம். எல்லோரும் சகோதர அன்போடு இருக்க வேண்டும். சரி, இந்தியாவில் பல இன, மொழி, சமய வேறுபாடுகள் நிலவிய போதும் மக்கள் அனைவரும் இந்திய தாயின் புதல் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் சார், இதெல்லாம் வாய்ப்பு எல்லாம் இருக்கா சார்? அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இந்திய மக்களிடையே சகோதர உணர்வை உருவாக்க வேண்டும். அனைவரும் இந்தியர் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தவும் தான் ஒற்றை குடியுரிமை முறை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பயன். ஏன் ஒற்றை குடியுரிமை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா, இந்திய மக்களிடையே சகோதர உணர்வை உருவாக்கவும் அனைவரும் இந்தியர் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துவமே தான் ஒற்றை குடியுரிமை முறை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. அடுத்த டாபிக் குடியுரிமை பத்தி பார்க்க போறோம். ஏன் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை பயன்படுகிறதா? இந்தியர் அனைவரும் வருவாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நம்ம லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்கும், இந்திய ஆதார் கார்டு தான் இருக்கும், இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கும். சரி, எல்லாமே இந்தியர்கள் தான். பொதுவாகவே இந்தியா தான் முழுவதுமே. நிர்வாக வசதிக்காக மட்டுமே நம்ம 28 மாநிலங்களாக பிரிந்து உள்ளோம். அவ்வளவு. சரிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் பகுதி 51A பகுதி 4A 51A உறுப்பு கூறுதாவது. சரிங்களா? இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தை, சகோதர மனப்பான்மை வளர்ப்பதும், எல்லா விதமான சமய, மொழி, வட்டார வேறுபாடுகளை கடந்து அனைவரும் இந்திய குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற உணர்வை வளர்ப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். அதனுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்பட வேண்டும். சரி, இதான் சகோதரத்துவம். சகோதரத்துவம் வச்சு அம்பேத்கரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் கூறியது சகோதரத்துவம் என்றால் என்ன? இந்திய மக்கள் அனைவரிடையுமே சகோதர மனப்பான்மையை, அனைவரும் இந்திய குடிமக்கள் என்ற எண்ணத்தை வளர்ப்பதுதான் சகோதரத்துவம். அந்த உணர்வைத்தான் சமுதாய வாழ்க்கைக்கு ஒற்றுமையும் வலிமையும் தருகிறது. அதை அடைவதே சிரமம் தான் என்றார். சரிங்களா? நம்ம புரியுற மாதிரி சொல்லி வச்சுக்கோம்னா, இப்ப ஒரு விறகு குச்சின்னு சொன்னாக்கா நம்ம சிங்கிளா இருந்தா டப்புனு உடச்சு விட்டுருவோம். இதே 10 விறகா இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம பிறர் மீது அன்பு கொண்டு எல்லா மக்களையும் அரவணைத்து சகோதரத்துவத்தோடு நடந்து கொண்டால் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அந்த செயல்பாட்டுக்கு வந்தது கொஞ்சம் கடினம் என்று சொல்லியிருப்பார். சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா முகப்புரையினுடைய முக்கியத்துவம், அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக முகவுரை உள்ளதா இல்லையா என்ற விவாதம் நீண்ட நாட்களாக நீடித்தது. சரிங்க, நிறைய கேசஸ் பின்னாடி பார்ப்போம். அது என்ன சார் முகவுரை? ஏனென்றால் முகவுரை இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 22 பகுதிகள், தற்போது 25 பகுதிகள், தொடக்கத்தில் 8 அட்டவணைகள், தற்போது 12 அட்டவணைகள், தொடக்கத்துல 395 விதிகள், இப்ப 470க்கு மேற்பட்ட விதிகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா முகவுரை பத்தி எந்த ஒரு பகுதியுமே இல்லை, அதாவது ஒரு பகுதியோ ஆர்டிகல் விதியோ இல்லை. அதனால முகப்புரை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு நிறைய கேசஸ், நிறைய விவாதங்கள் போச்சு. அதை பார்க்க முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்தல்ல, அதாவது இதை நீதிமன்றங்கள் மூலம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனெனில் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பகுதியோ அட்டவணையோ இதுக்கு இல்லை. ஒரு பகுதியோ அட்டவணையோ இல்லை, எப்படிப்பா இதை நம்ம அரசியலுக்கு ஒரு விஷயமா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நிறைய விவாதங்கள் வழக்கு போச்சு. பின்னால அது அரசியலமைப்பின் முகவரி என்பது இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதியே அப்படின்னு தற்போது இருக்கு. முன்னுரையானது சட்டமன்றத்திற்கு அதிகார ஆதாரமாகவோ அல்லது சட்டமன்றத்தின் அதிகாரங்களுக்கு தடை விதிக்கவோ முடியாது. சரிங்க, இந்த முகப்புரை வச்சு சட்டமன்றத்துல எதுவும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு பேச. சரிங்க, அப்புறம் முகப்புரை சார்ந்த வழக்குகளை நம்ம பார்ப்போம். இப்படி பேசினாங்களா, ஏன் அப்படி பேசினாங்க? முகப்புரையை பத்தி ஒரு பகுதியோ ஒரு சரத்தோ இல்லை, அதனால இப்படி சொன்னாங்க. சரிங்க, முகப்புரை சார்ந்த வழக்குகள் நிறைய தேர்வின் அடிப்படையில இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி தேர்வின் அடிப்படையில இந்த கேசஸ் கேட்டு பெருபாரி வழக்கு. பெருபாரி, சரிங்க, பெருபாரிக்கு ஒரு கிராமத்தினுடைய பெயர். சரிங்களா? அதே மாதிரிதான் ஒரு கிராமத்தின் பெயர். எந்த கிராமத்தின் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய பங்களாதேஷ் மாநிலத்தில் மற்றும் மேற்கு வங்காளம், அந்த இடைப்பட்ட ஒரு நாட்டுக்கும் நம்ம இந்திய நாட்டு மாநிலத்தில் மேற்கு வங்காளம் மற்றும் பங்களாதேஷ் நாடுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில இருக்கும். சரிங்களா? நம்ம இந்தியா பிரிவின் போது இந்தியா பிரிக்கிறாங்க. இந்தியா பிரிக்கும் போது இந்த
இந்த பெருபாரிங்கிற ஊர் மட்டும் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம எந்த எவிடன்ஸ் இல்லாம பிரிச்சு விட்டுறாங்க. பின்னால இந்த பெருபாரி உங்களுக்கு சொந்தம்னு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சொந்தமும் இல்லை, நம்ம இந்திய திருநாடு நமக்கு சொந்தம் சொல்றோம், அது அவங்களும் சொல்றாங்க. சொத்து வழக்கு முன்னாடி வரும்போது பார்ப்போம். இந்த 1960ஆம் ஆண்டில் நடைபெற்ற பெருபாரி வழக்கில் உச்ச நீதிமன்றம் முகவரியானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த வழக்குல என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. பெருபாரி பெருசா ஒரு பூர்த்தி போடுச்சு பெருபாரி. அப்போ எந்த வழக்கு முகவுரை என்பது அரசியலமைப்பு ஒரு பகுதி அல்ல என்று கூறினா பெருபாரி வழக்கு. சரிங்க. பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு? 1966. ஒரு கிராமத்தினுடைய பெயர் தான் அது. சரிங்க. பெருபாரி. சரிங்க. ஒரு பூரி ஒரு ரூபா அப்படியோட ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க. அடுத்து பாருங்க, கேசவனந்த பாரதி வழக்கு. கேசவனந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 1973. 1973. இந்த கேசவனந்த பாரதியார்னா கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு சாமியார். ஒரு மடங்கள் வச்சு சாமி கும்பிட்டு வருவார். சரி. நிறைய சொத்து பத்துகளா இருக்கும். முன்னாடி நம்ம அடிப்படை வளர்ச்சி வழிகாட்டு நிறுவனம் வந்து இந்தியாவில அதிக நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் விசாரணை செய்த வழக்கு இந்த கேசவனந்த பாரதி வழக்கு தான். சரிங்க. வழக்கில் முகப்புரையை திருத்தலாம், ஆனால் அரசியலமைப்பின் கட்டமைப்பு மாறாவண்ணம் திருத்தணும். சரிங்க. எல்லாம் பார்த்து கேசவனந்த பாரதி வழக்குல முகப்புரையை திருத்தலாம், ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை திருத்த முடியாது. அடிப்படை கட்டமைப்புகளை திருத்த முடியாது. அடிப்படை கட்டமைப்புகள் என்ன முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. சரிங்க. அடிப்படை கட்டமைப்பு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லும். கேசவனந்த பாரதி வழக்கு என்ன அப்படின்னா 1973. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிற? பாரதிக்கு வயசு 73. 1973. அரசியலமைப்பில் உள்ள பல விதிகளுக்கு பின்னால் பொதுவான நோக்கங்களை முன்னுரை வகுப்பறை காட்டியதான் உச்ச நீதிமன்றம் கூறியது. சரி. என்ன சார் முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப ஆமான்னு சொன்னீங்க. ஆமா. திரும்ப அதனுடைய விவரங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உச்ச நீதிமன்ற வார்த்தையை சொல்லும். சரிங்களா. மேலும் அரசியலமைப்பு உருவாக்குவர்களின் மனதில் பல விதிகளுக்கு பின்னால் பொதுவான நோக்கங்களை முன்னுரை கொண்டுள்ளது. மேலும் அரசியலமைப்பின் உருவாக்குவரின் மனதில் ஒரு திறவுகோலாகவும் இருந்துள்ளதை உணர முடியுது. சரிங்க. பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் தான் முகவுரை. அதாவது எப்படி இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, ஸ்டார்டிங் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. என்ன எதை சொல்ல போறோம், எதை சொல்ல போறது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்க. முன்னுரையில் கூறப்பட்டுள்ள குறிக்கோள்களிலிருந்து விளக்கத்திலும் சில உதவியாக எடுக்கப்படலாம் என கூறியது. முன்னுரையின் முக்கியத்துவத்திற்கும் அங்கீகாரம் இருந்த போதிலும் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை என்று உச்ச நீதிமன்றம் குறிப்பாக கருதியது. சரிங்களா. இந்த வழக்கில் பார்க்கணும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் இந்த ஆலோசனை பெறும் அதிகாரம் ஒரு உறுப்பு. சரிங்களா. விதிப்படி, அதாவது குடியரசுத் தலைவரின் குறிப்பிடல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 143 விதியின்படி இந்தோ பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது மற்றும் உறைவிட பரிமாற்றம். சரிங்க. பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்க. வழக்கை மட்டும் கரெக்ட். சரி. கேசவனந்த பாரதி வழக்கு 1973. பார்த்தோம். கேசவனந்த பாரதி எதிர் கேரள அரசு வழக்கில் உச்ச நீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியை என்று தீர்ப்பளித்தது. சரிங்க. பெருபாரி வழக்குல மட்டும்தான் இல்லைன்னு சொல்லியிருக்கு, மற்ற எல்லாமே ஆம் தான் சொல்லி. பெருபாரி வழக்கம் கேசவனந்த பாரதி வழக்குல முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லிச்சு. சரிங்களா. இதன் மூலம் தனது முந்தைய தீர்ப்பை இது மாற்றி அமைத்தது. முன்னுரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் முன்னுரையில் வெளிப்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான மற்றும் உன்னதமான பார்வையின் வெளிச்சத்தில் அரசியலமைப்பை படித்து விளக்க வேண்டும் என்று அது கவனித்தது. சரிங்க. இதே சொன்னதான் திரும்பி சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் தான் முதல்ல பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி பெருபாரி வழக்குல பகுதி அல்லன்னு சொல்லியிருக்கும். மீண்டும் 1973 கேசவனந்த பாரதி ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கும். SR பொம்மை வழக்கு. இந்த SR பொம்மை வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994. சரிங்க. SR பொம்மை அப்படின்னா நம்ம கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஆட்சி நம்ம மத்திய அரசினுடைய நம்ம மாநில அரசு கலைக்க 356 விதியை பயன்படுத்தி அந்த ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. அந்த என்னுடைய ஆட்சியை கலைச்ச தவறு என்று வழக்கு தொடர்ந்திருப்பார் உச்ச நீதிமன்றத்துல. அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் வந்ததாச்சு. அது வழக்குல தனியா பார்ப்போம். மாநில அரசுகளை நீக்கியதாக கொண்டு வரப்பட்ட SR பொம்மை எதிர் இந்திய அரசு வழக்கில் நீதிபதி ராமசாமி கூறியதாக வருது. முகப்புரையானது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கமாகும், அரசியலமைப்பு ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லி. சரிங்க. SR பொம்மை வழக்குல அரசியலமைப்பு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லுவோம். அதையே என்ன கேசவனந்த பாரதி வழக்கு சொல்லி அதைவே சொல்லுவோம்.
மக்களாட்சி அரசாங்கம், கூட்டரசு அமைப்பு, நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை, சோசியலிசம், சமூக நீதி, நீதி புலனாய் ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமாகும் அப்படின்னு இதெல்லாம் எனது அடிப்படை கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சிம்பிளா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருவாரி வழக்குல முகப்புரை அரசியலமைப்பு ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கேசவானந்த பாரதி வழக்குல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்ஆர் பொம்மை வழக்குல அதே சொல்லியிருக்கோம். என்ஐசி வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு நம்ம எப்படி அந்த வழக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பொம்மையினுடைய விலை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொம்மையினுடைய விலை ₹94, 1994. அதாவது எல்ஐசி வழக்கு 1995. எல்ஐசியில வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசியில பணம் போட்டாலே நம்ம உறுதியா பணம் கிடைக்கும். 100 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுவும் 5 மட்டும் கம்மி. எல்ஐசி வழக்கு என்னன்னா 1995 இதுல என்னன்னா, இந்திய மற்றும் எது நுகர்வோர்கள் வழக்குல உச்சநீதிமன்றத்தை மீண்டும் தெளிவுபடுத்தி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகவுரையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியை என்று உறுதியாக ரொம்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படின்னு யசோனந்த பாரதி வழக்கிலையும் எஸ்ஆர் பொம்மைக்கு ஒரு பகுதி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப உறுதியாக கூறிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உறுதியாக கூறிய வழக்கு. அப்ப எந்த வழக்கில் அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உறுதியாக கூறியது அப்படின்னா எல்ஐசி வழக்கு. கண்டிப்பாக எல்ஐசியில பணம் போட்டா உறுதியா காசு கிடைக்கும். அவ்வளவுதான். அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதை மற்ற பகுதிகளை போல முகவுரையும் பகுதியும் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது ஆகும். இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னரே இறுதியாக முகவுரை சேர்க்கப்பட்டது. முன்னுரையை இறுதியில் சேர்ப்பதற்கான காரணம் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணங்குவதை உறுதிப்படுத்துவதாகும். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துப்போம். முழு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின்புதான் முகப்புரை உருவாக்கப்பட்டுச்சு. அதுல இந்திய அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. கோலக்நாத் வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1967. முகப்புரையை திருத்த முடியாது என்று கூறி முக்கியமான முகப்புரையை திருத்த முடியாது என்று கூறிய வழக்கு அப்படின்னா கோலக்நாத் வழக்கு. கோலக்நாத் வயசு எத்தனை? 67 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சார் முகப்புரையை திருத்த முடியாதா? இப்போ வரைக்கும் திருத்த முடியாது. திருத்தலாம். ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? 42வது சட்ட திருத்தம் 1976 படி நம்ம இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது திருத்தப்பட்டிருக்கு. இது புதுப்பிக்கப்பட்டது. சரிங்களா? முகப்புரையை திருத்த முடியும். சரிங்களா? அப்போ கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லிக்க முடியல, முகப்புரையை திருத்தலாம், ஒரு பகுதியை சொல்லி திருத்தலாம், அடிப்படை கட்டமைப்பு மாறாவன்னு திருத்தலாம் பின்னாடி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வழக்குகள் பார்த்திருக்கோம். அரசியலமைப்பு முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? முதல் வழக்கான பெருபாரி வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 முகப்புரை என்பது அரசியலமைப்பு ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வழக்கான கேசவானந்த பாரதி வழக்கு மற்றும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு மற்றும் கோலக்நாத் அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு மற்றும் அந்த 2 வழக்குகள் என்ன சொல்லிருப்பாங்க? ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோலக்நாத் வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க? திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப எப்படி சார் இருக்குன்னா முகப்புரையை திருத்தவும் முடியும், அதே மாதிரி ஒரு பகுதியும் ஆகும் அப்படின்னு நடைமுறையில இருக்கு. சரிங்களா? சரி, அரசியலமைப்பு மீதான விமர்சனம். சரிங்களா? நிறைய பேர் நமக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு தேவையில்லை, இருக்கட்டும். பெறப்பட்ட அரசியலமைப்பு. ஆமா, நம்ம நிறைய நாடுகள்ல 60க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆராய்ந்து 10 நாடுகள்ல இருந்து பிளஸ் இந்திய அரசு சட்டத்திலும் வாங்கியிருப்போம். எதுவும் புதியதோ வசனோ அல்ல, கடன்பை அல்லது அரசியலமைப்பின் தாறுமாறான குவியல் இருந்துச்சு. நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்கு. இதுக்கு அம்பேத்கர் அவங்க சொல்லி பார்ப்பாங்க, அழகான வார்த்தை பண்ணிருக்கு. பிற நாடுகளின் அரசியலமைப்பின் குறுக்கு நகலை உருவாக்கும் குற்றச்சாட்டு அரசியலமைப்பின் போதிய ஆய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று நம்புகிறேன். நிறைய நாட்டுல இருந்து நாங்க வாங்கியிருப்போம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு எது உகந்ததும் அதை ஏற்று நாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்திய அரசாங்க சட்டத்தின் கார்பன் நகல் ஏற்கனவே பார்த்து 10 நாடுகள் இருந்த கருத்தும் பிளஸ் ஒரு அரசு சட்டத்தையும் நம்ம காப்பி அடிச்சுதான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சரி, கார்பன் நகல். அப்போ இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் கார்பன் நகல் என்று அறிவிக்கப்படுகிறதுனா இந்திய அரசு சட்டம் 1935. ஒரு கமாண்ட் கூட இருக்கு. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டத்தின் திருத்தப்பட்ட வடிவமே என்று அறிவிக்கப்படுகிறது. ஆமா, நிறைய அதில் நம்ம காப்பி அடிச்சுக்கோம். அரசியலமைப்பு வரவு சட்டத்தின் சிறப்பு பகுதிகளை மாற்றி மறுகட்டணம் செய்துள்ளதில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை. நாங்க எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோம், இதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? நிறைய விஷயங்கள் நேரு அம்பேத்கருடைய கூற்றுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, H.V. காமத் என்பவர் தமது அரசியலமைப்பு நிலை சபை யானை உள்ளது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சின்னம் யானை தான். அதனாலோ உலகிலே மிகப்பெரிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்திய அரசியலமைப்பு யானை உருவம் போன்று மிகப்பெரிய அரசியலமைப்பு கிரிட்டிசைஸ் பண்ணவர் தான் H.V. காமத்.
யானையை வச்சு நமக்கு காமெடி பண்ணியிருப்பார் HV காமத். அவன் காமெடி பண்ணியிருப்பாரு HV காமத். எதை வச்சு காமெடி பண்ணியிருப்பாரு? யானையை வச்சு. அடுத்து முக்கியமா இது டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று கூறியவர் ஐவர் ஜென்னிங்ஸ். இந்திய அரசியலமைப்பு வழக்கறிஞர்களின் சொர்க்கம், அதாவது சட்டம் ஒரு இருட்டறை, அது வழக்கறிஞர் வாரம் விளக்கு என்று பெரிய அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார். அதே மாதிரி சரிங்க, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ். இந்திய அரசியலமைப்பு. கடைசி பாயிண்ட் சரிங்க, கடைசி முதல் விஷயம் பார்த்தோம்னா முகப்புரை சார்ந்த பொன்மொழிகள். சரிங்களா, எப்படி எல்லாம் முகப்புரை எப்படி அவளை கிரிட்டிசைஸ் பண்ண மாத்த இது சார்ந்த எப்படி பாராட்டி சொன்னாங்க. முகப்புரை பக்கத்தை வடிவமைத்தர் PL சின்ஹா. PL சின்ஹா நமக்கு முன்னாடி பார்த்திருப்போம். போஸ் மற்றும் நந்தலால் போஸ் மற்றும் BL சின்ஹா நம்ம இந்திய அரசியலுடைய முழு பக்கத்தையும் வடிவமைச்சிருக்கோம். முகப்புரையை மற்றும் வடிவமைத்தார்னா PL சின்ஹா. முகத்தை சிந்தாம செதறாம வடிவமைச்சிருப்பார். யாரு? சின்ஹா. BL சின்ஹா, ராவ் மனோகர் சின்ஹா. சரிங்க, சரி. மல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொன்னார், எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது என்று கூறினார். எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது என்று கூறியவர் மல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சரிங்க, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம கோயிலுக்கு ஏதாவது போவோம், நம்மளுடைய ஆசை என்ன எல்லாமே அந்த சாமிகிட்ட சொல்லுவோம். அந்த சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். அங்க யார் தான் இருப்போம்? ஒரு ஐயர் தான் இருக்கும். மல்லாடி கிருஷ்ணன் எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கனவையும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னவர் யாருன்னா பார்கவா. திறந்தா தானே பார்க்க முடியும், அவ்வளவுதான். திறந்ததானே ஏதாவது பார்க்க முடியும், ரைட். திறவுகோல் என்று சொன்னவர் பார்கவா. அடுத்து ஜுவல் செட் என்று கூறியது, அதாவது முகப்புரையை ஜுவல் செட் என்று, அது அலங்காரம், ரொம்ப அலங்காரம். அரசியலமைப்புல எல்லா விஷயத்தையும் இங்க அழகாக ஒரே பக்கத்துல சொல்லிருக்கோம். உள்ள என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்து இங்க சொல்லிருக்கோம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை ஜுவல் செட் அலங்காரம் என்று சொன்னவர்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. அலங்காரம் பண்ணாதான் யாரையாவது நம்ம பார்க்க முடியுது, நல்ல அழகா இருக்கும். அடுத்து அரசியலமைப்பு முக்கியமான பகுதியாகும். சரிங்களா, அலங்காரம் எல்லாமே முக்கியமான பகுதி தான். இது அரசியலமைப்பு ஆன்மாவாக விளங்கியது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மாவாக விளங்குகிறது அப்படின்னா பார்க்கவா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்க்கவா. ஆன்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. அரசியலமைப்பு மதிப்பினை உணர்த்தும் ஒரு அளவுகோல். அங்கே பார்க்கணும், திறவுகோல் அளவுகோல் என்று சொன்னவர் யாருன்னா பார்க்கவா. அதுக்கப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா சொல் செட். அப்புறம் ஆன்மான் எல்லாம் சொன்னவர் யாரு அப்படின்னா நம்ம பார்க்கவா. அடுத்து எர்னஸ்ட் பார்க்கர். இது சுருக்கமான மற்றும் அற்புதமான வடிவத்தில் புத்தகத்தின் பெரும் பகுதி வாதம் அதன் படி அது முக்கிய குறிப்பாக செயல்படும். சரிங்களா, புத்தகத்துல பெரும்பகுதியா என்ன விஷயத்த சொல்றோமோ அதிலே முகப்புரையில சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். சுருக்கமான மற்றும் அற்புதமான என கீவர்ட். சுருக்கமான மற்றும் அற்புதமான இல்ல பர்கர் அல்லது பர்கர் எப்படி சுருக்கி சுருக்கி படி ஸ்டெப் மேல ஸ்டெப் ஆன மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, சுருக்கமான அற்புதமான பர்கர் சூப்பரா தான் இருக்கும் அப்படி சொன்னவர் என்ன? எர்னஸ்ட் பர்கர். முகப்புரை அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்துன்னா NA பாக்கிவாலா, ஒரு முன்னாள் நீதியரசர். அரசியலமைப்பின் முகவுரை அடையாள அட்டை என்று சொன்னவர் யாருன்னா NA பாக்கிவாலா. நம்ம ரெகுலரா பால் வாங்கும் போது ஒரு அடையாள அட்டை வச்சிருக்கோம். அந்த அட்டையில தான் எவ்வளவு டெய்லி எத்தனை பால் வாங்குறோம் என்னன்னு எழுதுவோம். சரிப்பா, அரசியலமைப்பின் முகவுரை அடையாள அட்டை என்று கூறியவர்னா NA பாக்கிவாலா. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா உதயத்துல்லா. இவரும் ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி. ஒரு மிக சிறிய சிறப்பிற்கு குடியரசு இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் அந்த உதயத்துல்லா. சரி, அமெரிக்காவின் முகப்புரையை விட மேலானது நம்ம முகவரி. அரசியலமைப்புல நம்ம அமெரிக்காவுடைய முகவரியோட நம்ம முகவரி மேலானது சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்தோம், இந்த முகவரி கருத்தாக்கமே எங்க இருந்தா பின்பற்றப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில்தான். அமெரிக்க அரசியலமைப்புல தான் முதல் முறையாக முகவரியும் பயன்படுத்த. சரிங்களா, இது அரசியலமைப்பு ஆத்மாவாகும். ஆன்மா. சரிங்களா, ஆன்மா
இது ஆத்மா. என்ன ஒரு படத்துல கூட சொல்லுவோம், என்ன ஆத்திராத்திரமா காதலிக்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஆத்மா. எது ஆத்மா அப்படின்னா இதயத்துள்ள நல்ல இதயம் கொண்ட ஆத்மா. சரிங்களா? நாங்க ஆன்மா அதை விட்டுடும். நல்ல இதயம் கொண்ட ஆத்மா. அப்போ அரசியலமைப்பின் முகவுரையை ஆத்மா என்று சொன்னவர் யாருன்னா இதயத்துள்ளா. இது அரசியலமைப்பின் சமத்துவத்தை வடிவமைத்து முன்வைக்கிறது. சரிங்களா? சமத்துவத்தின் வடிவம். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அன்பு. அன்பு ஒன்றே போதும். லவ் ஸ்டிக்கரை போடுவோம் அப்படிதானே? நம்ம அன்பு விட்டுன்னு பரவாயில்ல, சேர்த்து ஒரு அன்பை விட்டுருவோம்ல, பாட்டில் வரைஞ்சு ஒரு அன்பையும் விட்டுருவோம். அதுதான் இது நமது அரசியலமைப்பின் வடிவத்தை முன்வைக்கிறது. சமத்துவத்தின் வடிவத்தை எல்லோரும் அன்போடு இருக்கும். இது முழுமையான தீர்மானத்தை கொண்டுள்ளது. இது ஒரு புரட்சியை தவிர வேறு எதனாலும் மாற்ற இயலாது. நம்ம அரசியலமைப்பினுடைய சட்டம் மற்றும் வழிமுறைகள்ல அதாவது இதுதான் கிட்டத்தட்ட 75-76 ஆண்டுகள் நிறைவேற்றி அரசியலமைப்பு செயல்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம தேவையான மாற்றங்களை செய்து கொண்டு நடந்து பின்பற்றி கொண்டதே இருக்கும். சரிங்க? அந்த முகவுரை இது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சியை தவிர எதனாலும் மாற்ற முடியும். அடுத்து KM முன்சி முகப்புரை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சபையில் ஜாதகம் என்று சொன்னார். முகப்புரை இந்திய அரசியலமைப்பு முகவுரை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு ஜாதகம். அப்போ முகவுரையை ஜாதகம் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தா KM முன்சி. நம்ம எங்கேயாவது ஒரு சோசியக்காரன் ஜாதகம் பார்க்க போனா அவன் முன்னுக்கு பின்னா முரண்பாடா ஏதாவது ஒன்று சொல்லுவோம். முன்னுக்கு பின்பா முரண்பாடா முன்சி. ஜாதகம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜாதகம் என்று சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம KM முன்சி. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் எது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்புடைய முகவுரை. சரிங்களா? முகவுரை குறிக்கோள் தீர்மானத்தினுடைய திருத்தப்பட்ட படிவம் தான் முகவுரை. இந்த முகவுரை என்பது இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு தத்துவம் இருக்கும். புரட்சி புரட்சியின் நோக்கங்கள் இருக்கும். முகமுறை எப்ப திருத்தினாங்க? சரிங்களா? அதுல என்னென்ன கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது? இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, அந்த 5 தத்துவங்களுக்கு உண்டான விளக்கங்கள் அந்தந்த வார்த்தைகள் எங்கு பெறப்பட்டது. சரிங்களா? உண்டான உரிமைகள், கடமைகள், அந்த பொறுப்புகள், முகவுரையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் முகவுரை சார்ந்த வழக்குகள், அது சார்ந்த வழக்குகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் முகவுரையை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, அதனுடைய விளக்கம் சொன்னவங்க, அதனுடைய கிரிட்டிசைஸ் பண்ணவங்களை பார்த்தோம். அடுத்து அதனுடைய சிறப்புகள் சொன்னவங்களை பார்த்தோம். நம்ம அரசியலமைப்புல முகவுரை கான்செப்ட் தான். சரிங்களா? இதற்கு மேல நம்ம நல்லா அந்த படிச்ச விஷயத்த நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம்னாலே போதுமானதா இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.